உடையார் பாகம் 4 அத்தியாயம் 23. வெள்ளி அம்பலத்தின் கேயூரங்கள் மாற்றப்பட்டன. வெள்ளி கேயூரங்கள் அவனுக்கு அளிக்கப்பட்டன. சிறு படைக்கு தலைவன் என்று அவனை அறிவித்தார்கள். ஒற்றர் படையிலிருந்து விலகி ஓய்வெடுத்து கொள்ள வசதியாக கோட்டை காவல் என்று மாற்றினார்கள். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வீட்டிலேயே அமர்ந்தபடி அரசாங்கத்தில் காசு வாங்கி கொண்டிருந்தான். உண்டு உறங்கி பருமனானான். மனைவியோடு இடையராது சல்லாபித்துக் கொண்டிருந்தான். அவனை விட்டுவிட்டுத்தான் ஈழத்துக்கு பெரும் படை கிளம்பியது. சும்மா அலையாதே என்று உபசேனாதிபதிகள் அவனை கண்டித்தார்கள். உன்னை போன்றவர்கள் வடக்கே இருந்து வரும் பகைவரை தடுத்து நிறுத்த தஞ்சையில் தேவையல்லவா என்று சொன்னார்கள். கோட்டை வாசலை பாதுகாக்க வயதான வீரர்கள் இருந்தார்கள். அவசியம் ஏற்பட்டால் ஒழிய அவர்கள் முதன்மை வீரரான சிறு படை தலைவனான வெள்ளியம்பலத்தை தொந்தரவு செய்வதில்லை. ஆனால் ஈழத்தில் படைகள் திணறுகின்றன. 2 நாவாய்கள் கடற்கொந்தளிப்பில் சிக்கிக்கொண்டு பல வீரர்கள் மடிந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தபோது வெள்ளியம்பலத்திற்கும் அழைப்பு வந்தது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று சொன்னார்கள். கூடவே அவன் மனைவி நாகை வரை வந்தாள். நாகையில் படகு ஏறும்போது கண்ணீர் வழிய விடை கொடுத்தாள். வெள்ளியம்பலம் அவள் கைகளை பிடித்து கொண்டான். என்னமோ வயிறு கலங்குகிறது என்று அவள் கேவினாள். அவன் அவள் தலையை தடவி மெல்ல அணைத்து கொண்டு நெற்றியில் முத்தமிட்டு எதுவும் பேசாமல் படகேறி பிறகு நாவாயில் போய் அமர்ந்து தெற்கு நோக்கி போனான். எதிரே புலிக்கொடியோடு ஒரு நாவாய் வந்ததும் யார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அருகே வந்த பிறகுதான் அவர்கள் கடற்கொள்ளைக்காரர் என்று புரிந்தது. அதற்குள் கப்பலுக்குள் அந்த முரடர்கள் குதித்து தாக்க துவங்கினார்கள். வெள்ளியம்பலம் வாயில் கத்தியை கவ்விக்கொண்டு தண்ணீரில் குதித்து கரை நோக்கி நீந்தினான். அலை நாலா பக்கமும் வாரி போட்டது. காற்று மிக கடுமையாக இருந்தது. கை கால்களை உதைக்க முடியாமல் தண்ணீர் சில்லிட்டு கிடந்தது. எப்போதோ உடைந்து போன ஒரு மரக்கலத்தின் கட்டையை பிடித்து கொண்டு அதன் மீது உறங்கி போனான். அவனை காற்று ஈழத்தில் கொண்டு போய் சேர்த்தது. எந்த இடம் என்று அவனுக்கு புரியவில்லை. அது எதிரிகளின் இடமா நம்மவர் இடமா என்று புரியாமல் தவித்து தயங்கி தயங்கி முன்னேறி சற்று தமிழ் குரல் கேட்க அங்கே போய் விசாரித்து சோழ படைகளோடு அவன் சேர்ந்து கொள்ள 11 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த நேரத்தில்தான் அவன் இறந்து விட்டான் என்று ஊருக்கு செய்தி அனுப்பினார்கள். அவன் மனைவி அவன் இறந்த செய்தி கேட்டதும் விடியற்காலை நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் சிதை அடுக்கி பற்ற வைத்து அதனுள் பாய்ந்து உயிர் விட்டாள். நான் எங்கும் போக மாட்டேனடா, இங்குதான் இருப்பேன் என்று அலறியபடியே உயிர் நீத்தாள். வெள்ளியம்பலம் ஊருக்கு திரும்பியதும் ஊரே அலறிற்று. அடப்பாவி என்று சொன்னது. வெள்ளியம்பலம் விக்கித்து போனான். வாளை தரையில் போட்டான். வீடு முழுவதும் அவளை தேடி அரற்றினான், அலறினான். அவள் தீ பாய்ந்த இடத்தில் போய் படுத்து கொண்டு புரண்டு அழுதான். கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் வெள்ளியம்பலத்தை தேடி வந்தார். தோளில் கை வைத்து அமைதி அமைதி என்றார். இவள்தான் அவசரப்பட்டு விட்டாள், நீயும் அவசரப்படாதே, சற்று பொறுமையாக இரு, உன் குழந்தைகள் உன்னை எதிர்பார்க்கிறார்கள் என்று அமைதிப்படுத்தினார். 2 வருடங்கள் அவன் எந்த வேலையும் செய்யாமல் வெறுமே திண்ணையில் உட்கார்ந்து வானம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவன் மனைவியின் தங்கையையே திருமணம் செய்து வைத்தார்கள். அவனது 31 வயதில் 15 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவள் மூத்த சகோதரியை காட்டிலும் மிக கவனமாக அவனை பார்த்து கொண்டாள். மாமா மாமா என்று சுற்றி வந்தாள். அவளுக்கும் அவள் அக்காவின் மகனுக்கும் இடையே 2 வயதுதான் வித்தியாசம். ஆனால் குழந்தைகள் மீது பாசத்தை பொழிந்தாள். குழந்தைகளும் அவளை தாயாக ஏற்றுக்கொண்டன. அவளுக்கும் குழந்தைகள் பிறந்தன. இந்த சம்பவத்துக்கு பிறகு வெள்ளியம்பலத்தை போருக்கு அனுப்பவில்லை. அவன் கோட்டை காவலனாகவும் ஓலைகள் கொண்டு போகின்ற தூதுவனாகவும் அரசாங்க பொக்கிஷங்கள் போகும்போது துணைக்கு போகின்றவனாகவும் அரசாங்க பெண்டீர் கோயிலுக்கு போகும்போது மேய்காப்பாளனாகவும் பணியாற்றினான். வீடு தேடி அரசாங்கத்தின் நெல்லும் காசும் வந்தன. அரசிளங்குமரிகள் அவன் மகளுக்கு திருமணம் என்றதும் வாரி வாரி காசு கொடுத்தார்கள். அதில் வீடு பெரியதாக கட்டிக்கொண்டான். வீட்டோடு மாப்பிள்ளையை வைத்து கொண்டான். ஆயுத பயிற்சி அளிக்கின்ற சாலைகளுக்கு போய் அங்கேயுள்ள மாணவர்களுக்கு தன் யுத்த அனுபவங்களை சொல்லுகின்ற ஆசானாக மாறினான். கத்தி எடுத்து சண்டை போடுவதும் ஈட்டி எறிவதும் குட்டிக்கரணம் அடித்து குத்துவாளால் குத்துவதும் மட்டுமே போதாது. நெடுநேரம் குத்திட்டு உட்காரவும் ஒரு படை வீரனுக்கு தெரிய வேண்டும். நூல் ஏணியில் ஏறவும் பாம்புகளை பிடிக்கவும் புலி வந்தால் தாக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும். புலி வந்தால் எப்படி தாக்குவது? நந்தவனத்துக்குள் எங்கேயோ புலி பதுங்கி இருக்கும், வந்து தேடுங்கள் என்பான். 13 வயது பையன்கள் உடம்பில் நடுக்கத்தோடு கையில் மூங்கிலோடும் மெல்ல மெல்ல புலியை தேடி முன்னேறுவார்கள். ஒரு புதர் மறைவிலிருந்து புலி பாய்ந்து வரும். உண்மையான புலியைப் போல உடம்பெல்லாம் வர்ணம் தடவி வால் வைத்து தலை மாட்டி அதில் புலி நகம் வைத்த உரையை மாட்டி
பெரும் கர்ஜனையோடு வரும்போது அந்த மாணவர்களுக்கு உடல் நடுங்கும். அடே, எனக்கு 49 வயதாகிவிட்டதடா. புலி இளமையானது, என்னை போல 3 மடங்கு வேகமுடையது. பயப்பட போகிறாயே என்று நான் நிதானமாக வருகிறேன். புலி அப்படி வராது, எனவே தைரியமாக சமாளி என்று மறுபடியும் புலியாக போய் பதுங்கிக் கொள்வான் வெள்ளியம்பலம். இந்த முறை மாணவர்கள் திறமையாக சமாளிப்பார்கள். அந்த புலி ஆட்டத்தை பார்ப்பதற்கு ஆட்கள் குவிவார்கள். அவர்களும் பயந்து கத்துவார்கள். வெள்ளியம்பலம் தஞ்சையில் பல்வேறு விதங்களில் மிக பிரசித்தி பெற்றவனாக வாழ்ந்து வந்தான். அவனை இப்போது கோவிலில் சிற்பிகளுக்கு நடுவே காவலாக போட்டிருந்தார்கள். அந்த சிற்பிகள் பலருக்கு வெள்ளியம்பலத்தின் வீர கதைகள் தெரியும். ஏன், உபசேனாதிபதியாக கூட போயிருக்கலாமே, எதனால் யுத்தத்திற்கு போவதை நிறுத்தி கொண்டீர்கள் என்று அவனை பார்த்து வியப்போடு கேட்டார்கள். அடுத்த போரில் போயிருந்தால் என்னை உபசேனாதிபதியாக மாற்றியிருப்பார்கள். மனைவி இறந்த பிறகு உள்ளுக்குள் உடைந்து போயிற்றையா. அவள் ஒரு கனவில் தோன்றி போதும், கொன்றது நிறுத்திக்கொள் என்று கட்டளையிட்டாள். நான் சரி என்று சொல்லிவிட்டேன். யுத்தம் என்று போனால் கொல்லாமல் முடியுமா? அதனால்தான் வெறும் கோட்டை காவலனாக எடுபடியாக திரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சிரித்தான் வெள்ளியம்பலம். அவன் மனைவி மீது அவன் வைத்திருக்கின்ற அன்பை பார்த்துவிட்டு அவர்கள் நெகிழ்ந்து போனார்கள். போதும் அப்பா, போதும். சோழ தேசத்திற்கு நீ செய்திருக்கின்ற சேவை மகத்தானது. உன்னை பார்த்ததும் சக்கரவர்த்தியின் முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் வருகிறது. அடே வெள்ளியம்பலம் என்று எப்படி உரக்க கூவுகிறார். வேறு ஏதோ யுத்தம் நினைவு கூறும்போது யாரும் அந்த ஊரின் பெயரை சரியாக சொல்லவில்லை என்று உன்னை அழைத்து பேசினாராமே. ஆமாம், மற்றவரெல்லாம் அந்த ஊரை கடந்தார்கள். நான் அந்த ஊரின் எல்லையில் 1 மாத காலம் உட்கார்ந்திருந்தேன். ஒற்றனாக திரிந்தேன். அதனால் எனக்கு அந்த ஊர் அத்துப்படி. மத்திம வயதுடைய சிற்பிகளும் மூத்த சிற்பிகளும் மிகுந்த மரியாதையோடு நடத்த, இளஞ்சிற்பிகள் அவனை பற்றி அதிகம் அறியாதிருந்தார்கள். அவன் வயதுக்கும் தோற்றத்திற்கும் மதிப்பு கொடுத்தார்கள். வெள்ளியம்பலம் வந்தால் உட்கார சொல்வார்கள், ஏதேனும் உண்ண கொடுப்பார்கள். ஆனால் இளம் சிற்பிகளோ நிமிர்ந்து பார்த்துவிட்டு மறுபடியும் வேலையில் மூழ்கி போவார்கள். ஆனால் வெள்ளியம்பலம் அதையெல்லாம் பெரிதுபடுத்தவில்லை. அந்த இளம் சிற்பிகள் செய்கின்ற வேலையை பார்த்துவிட்டு வியந்தான். அதிலும் அந்த ஓவியம் வரையும் பையன் செய்கின்ற சித்திர வேலையை பார்த்துவிட்டு திகைத்து போனான். பஞ்சவன் மாதேவிக்காக சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் படம் வரையப்பட்டு அந்த படம் பிரம்மராயருக்கு மட்டும் காண்பிக்கப்பட்டது. அந்த படத்தை உரையில் வைத்து அவனிடம்தான் பிரம்மராயர் கொடுத்தார். பஞ்சவன் மாதேவியிடம் சமர்ப்பித்து விட வெள்ளியம்பலம், அரண்மனையில் மாட்டிக்கொள்ளட்டும் என்று சொன்னார். அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் பஞ்சவன் மாதேவியிடம் கொடுக்க பஞ்சவன் மாதேவி ஆவலாக பிரித்து பார்த்தாள். பிறகுதான் வெள்ளியம்பலமும் பார்த்தான். ஹா என்று வாய்விட்டு சிரித்தான். அந்த படம் அரண்மனை சுவரில் மாட்டப்பட்டது. மண்டியிட்டு அப்படத்தின் முன்பு வணங்கினான் வெள்ளியம்பலம். திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டவை மணக்கொள காந்தலூர் சாலை களம் மறுத்தருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் தடிகைப்பாடியும் நுளம்பபாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டொழிற் சிங்கர் ஈழ மண்டலமும் இரட்டப்பாடி 7.5 இலக்கமும் முன்னீர் பழந்தீவு பன்னீர் 1000மும் திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டதன் எழில் வள ஊருளியல் எல்லா ஆண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செழியரை தேசுகொள் கோ ராசகேசரி வர்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க என்று முழு கீர்த்தியையும் உரக்க சொன்னான். பஞ்சவன் மாதேவி அவனுக்கு ஒரு பொற்காசு பரிசளித்தாள். இம்மாதிரி பல ஓவியங்கள் அந்த ஓவியன் வரைந்திருப்பதாக தெரிந்தது. அவன் வீட்டு பக்கம் போய் மரியாதையாக அவனை வணங்கினான் வெள்ளியம்பலம். பதிலுக்கு அந்த ஓவியன் அவனை வணங்கவில்லை. மெல்லியதாக ஒரு வருத்தம் இருப்பினும் வெள்ளியம்பலம் அதை பெரிதுபடுத்தவில்லை. எனக்கும் ஓவியம் வரைய சொல்லித் தருகிறீர்களா என்று பணிவோடு வெள்ளியம்பலம் கேட்க, அந்த ஓவியன் கைகொட்டி சிரித்தபோதுதான் மனம் மிகவும் வலித்தது. லேசாக கண்ணில் நீர் துளிர்த்தது. எத்தனை யுத்தங்களில் நீ கலந்து கொண்டிருப்பாய்? அந்த ஓவியன் கேட்டான். 11 யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேரை கொன்றிருப்பாய்? இருக்கும் 300-400 படை வீரர்களை கொன்றிருப்பேன். அவர்களுடைய முகங்கள் கனவுகளில் வருவதுண்டா? இல்லை இல்லை, வருவதில்லை. மறுபடியும் யுத்தத்துக்கு அனுப்பி வெட்டச் சொன்னால் வெட்டுவாயா? நிச்சயம் வெட்டுவேன். எதிரி என்றால் வெட்டாது முடியுமா? எதற்காக எதிரியை வெட்ட வேண்டும்? அந்த ஓவியன் மீண்டும் கேட்டான். இல்லை என்றால் அவன் நம்மை வெட்டி விடுவானே. வெள்ளியம்பலம் குழந்தை போல சொன்னான். உனக்கு ஓவியம் வராது. ஏன் ஏன்? வெள்ளியம்பலம் திகைத்தான். ஏனென்றால் நீ வெட்டுவதற்காகவே பிறந்திருக்கிறாய். ஓவியம் என்பது உயிர் ஊட்டுவது. உயிர் ஊட்டும் ஒரு கலையை வெட்டுபவன் எப்படி செய்ய முடியும்?
நீ கொலைகாரன், உனக்கும் ஓவியத்திற்கும் நெல் முனையளவும் சம்பந்தமில்லை. அந்த ஓவியன் சொன்னதும் வெள்ளி அம்பலம் ஆடிப்போனான். பிறகு சிற்பிகளோடு பழகத் துவங்கினான். ஆனால் அடிக்கடி அந்த ஓவியன் சொன்ன வார்த்தைகளை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தான். நான் கொலைகாரனா கொலைகாரனா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டிருந்தான். அமைதியான காலத்தில் கலைஞர்கள்தான் ஆட்சி செய்வார்கள். அப்போது போர் வீரர்கள் எல்லாம் கலைஞர்களுக்கு குடை பிடிக்கும்படி நேரிடும். போர்க்காலங்களில் கலைஞர்கள் போர் வீரர்களுக்கு மிக பெரிய மரியாதையை செலுத்துவார்கள். குறிப்பாய் எல்லைப்புறத்தில் எதிரிகள் வந்து தங்கி எப்போது வேண்டுமானாலும் ஊருக்குள் படையெடுப்பு நடத்தப்படலாம் என்ற நேரத்தில் அந்த போர் வீரர்களை தெய்வங்களாக கொண்டாடுவார்கள். போர் வீரர்களும் சிலும்பலாகவே நடந்து கொள்வார்கள். இது அமைதியான காலம், கலைஞர்களின் காலம். கலைஞர்கள் கைகொட்டி சிரித்தால் போர் வீரர்கள் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.